ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 17th மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு பயங்கர பரபரப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பல திருப்பங்களோடு இருந்தது. தொடர்ந்து கேளுங்க. ஆதியோட மொத்த ஃபேமிலியும் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த கேக்கில் விஷம் வந்ததுன்னு. சாரதா அம்மா சொல்கிறாங்க, என்னால் நம்பவே முடியல, நான் பேக் பண்ண கேக்கில் எப்படி ஒரு விஷம் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே பவானி சொல்கிறாங்க, ஏங்கா இப்படி இருக்கக்கூடாதா, பாரதியே கேக்கில் விஷத்தை வச்சுட்டு அவளையே ஆதியை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஒன்று ஏகாம்பரமும் ஆமாம் அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒன்றே சாரதா அம்மா சொல்கிறாங்க, அப்படி பண்ணுறதுக்கு பாரதிக்கு என்ன அவசியம் இருக்குது, இதெல்லாம் என்னால் நம்புகிற மாதிரியே இல்லை, இது வேறு எதுவும் நடந்திருக்கு, என்னன்னு தான் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அறிவன் சொல்கிறாரு, இல்லை பவானி சொல்கிற மாதிரி தான் அக்கா நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னே புரியலையே அப்படிங்கிறாங்க சாரதா அம்மா. ஒன்று பின்னாடியிலேருந்து பாரதி வராங்க, என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒன்றே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஆதிக்கு எப்போவுமே உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு இனிமேல் நான் கூடவே தான் இருக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருந்தது, தமிழுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கை தேவைதானான்னு. ஆனால் இந்த நிமிஷம் நான் நல்ல தெளிவாக முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் நான் ஆதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், நான் தாலி கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன், நான் ஆதியோடு வாழ்வேன். உங்கள் யாருக்குமே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. இதை யார் தடுத்தாலும் நிற்க போகிறது கிடையாது. ஆதிக்கு எதிராக இனிமேல் ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சால் கூட எனக்கு அது தெரிஞ்சிடும். என்னால் இனிமேல் ஆதியை பிரிய முடியாது, ஆதியும் நானும் சேர்ந்து தான் எப்போவுமே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே என்டையர் ஃபேமிலியுமே பயங்கர ஷாக் ஆகிறாங்க. அப்படியே பாரதி எல்லாரையும் ஒரு கெத்தாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. அந்த மொத்த ஃபேமிலியுமே ஒரு மாதிரி பயந்தா மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம எல்லோரும் ஒன்றா நின்று பேசிக்கிட்டே இருந்தோன்னா அப்புறம் ஆதிக்கு சந்தேகம் வரும். அதனால் நம்ம இப்போ எல்லோரும் கலைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாங்க. அவங்க போகிறத எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆதி பெட்ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு கால் வருது. கால் வந்தவுடனே, என்ன ஆதி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் உடனே நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார் ஆதி. உடனே அந்த குரலில் பேசுகிற பொண்ணு சொல்கிறாங்க, நான் உங்கள் வெல்விஷர், நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நான் சொல்ல வர விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னே தெரியாமல் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை மட்டும் நான் எப்படி எடுத்துக்க முடியும், சரி சுற்றி வலிக்காமல் விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிறாரு ஆதி. உடனே அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே துடிச்சிட்ருக்கு இல்லையா இதையும், அதை யார் கொடுத்தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையே, உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு இதயம் கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தோணவே இல்லை பார்த்தீங்களா, நீங்கள் அதை பற்றி டோட்டலாக மறந்தே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, ஆமாங்க கரெக்டு தான், என்னோட கடமையை நீங்கள் எனக்காக ஞாபகப்படுத்திருக்கீங்க, இப்போ கூட நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்கள் கடமையை போய் சரியாக செய்யணுங்கிறதுக்கு தான் உங்களை நினைவுபடுத்தினேன். ஓகே ஆதி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஸ்வேதா தான் ஆதியை குழப்பறதுக்காக இப்படி ஒரு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆதி திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு, தனக்கு இதயம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு பாரதி வராங்க. பாரதி வந்தவுடனே ஆதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆதி, என்ன ஒரே குழப்பமாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் பாரதி விடாமல், இல்லை ஆதி நீங்கள் ஏதோ குழப்பமாக தான் இருக்கீங்க, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதில் என்னோட இதயம் கொடுத்தவங்களை பற்றி அவங்க பேசினாங்க, அவங்களுக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் எதுவும் சரியாக சொல்லலை, பட் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே, உங்கள் கடமையை நிறைவேற்றாமல் நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க பாரதி. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் நடுவில் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் நடுவில் நடந்த நிறைய குழப்பத்தில் இதை விடவே விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி, இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆதி, போனதை மறந்துடுங்க, நடக்க போகிறத நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான், அந்த டாக்டர் தான், நம்ம போய் டாக்டரை மீட் பண்ணலாம், அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இதயம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதியும் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி எனக்கும் இம்பார்ட்டண்ட் தான் ஆதி, அதனால் வாங்க நம்ம ரெண்டு பேருமே அந்த டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓகே நம்ம வெளியில் போகிறோன்னு மட்டும் சொல்லிட்டு போவோம், இந்த இடத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்புறம் நம்மளை யாரும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன உடனேவே பாரதிக்கு அப்படியே அந்த வாசு இறந்த நாள் அதெல்லாம் ஞாபகம் வந்துடுறது. அப்படியே அவர் சத்தியம் வாங்கினது, அவர் அப்படியே ரத்தமாக அவர் கொண்டு போய் சேர்த்தது, இதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. காட்டி முடிச்ச உடனே பாரதி அப்படியே கலங்கி போய் அங்கேயே நிற்கிறாங்க. ஆதி உடனே திரும்பி பார்த்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு பாரதி, என்ன ஏன் இப்படி ஒரு மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை இங்கே தான் வாசுவை கடைசியாக சேர்த்தோம், அவனோட நினைவெல்லாம் எனக்கு வந்துடுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி ரொம்ப ஆறுதலாக சொல்கிறாரு.
நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை இழந்துட்டா இந்த உலகமே நமக்கு இருண்டுட்டா மாதிரி இருக்கும், நாமளும் செத்துறணும்னு தோணும். ஆனால் வந்து நான் வாழறதே தமிழுக்காக தான் ஆதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் சுகத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க, இனிமேல் எங்கள் கையை பிடிச்சி நீங்கள் நடக்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த டாக்டருக்கு ரூம் வாசலில் போய் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே டாக்டர் கூப்பிட்றாரு. அந்த சமயம் பார்த்து பாரதிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துடுறது. அவங்க உடனே நீங்கள் உள்ளே போங்க ஆதி, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போகிறாங்க. டாக்டரை போய் ஆதி மீட் பண்ண உடனே டாக்டர் சொல்கிறாரு, என்ன ஆதி நாளை கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து ஆதி சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஹார்ட் கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஐயோ இவன் விடவே மாட்டேங்கிறான் போல இருக்கே அப்படின்னு டாக்டர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்னால் அந்த அட்ரஸ்லாம் கொடுக்க முடியாது, நான் வேணும்னா உங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பர் வேணால் தரேன், நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்படி அவருக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுத்து ஆதி அமுச்சு விட்டுறாரு. ஆதி ரூம் விட்டு வெளில வந்தோடனே பாரதி வந்து ஃபோன் பேசிட்டு திரும்புகிறாங்க. என்ன டாக்டரை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துட்டேன், பட் ஆனால் அவர் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, வெறும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பர் தான் கொடுத்துருக்காரு பாரதி அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ வாசல் வரைக்கும் வந்து கூட பாரதி வந்து டாக்டரை போய் பார்க்கல. டாக்டரை பார்த்துருந்தா மேபி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க மீட் பண்ணவே இல்லை. அப்புறம் உடனே அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பருக்கு, அது ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டே இருக்குது. அதை பற்றி ரொம்ப யோசனையாக அப்படி பால்கனியில் நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. என்னடா கல்யாணம் மாப்பிள்ளை, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே சரவணன் சொல்கிறாரு, கவலைப்படாத ஆதி, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன இப்போ அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், இது ஏன் பிரச்சனை, என்கிட்ட விட்டுடு, நீ வந்து கல்யாணம் மாப்பிள்ளை ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்த்த உடனே லக்கிலி அந்த ஃபோனை வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எடுத்துட்டார். எடுத்த உடனே அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இவர் இந்த மாதிரி இந்த நாளில் இந்த மாதிரி நீ ஒரு பேரை கூட்டிகிட்டு போனியே அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி யோசிச்சுட்டு, தெரியுங்க, பட் எக்ஸாக்டாக அட்ரஸ்னு தெரியாது, எனக்கு வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊருன்னு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு. உடனே சரவணன் சொல்கிறாரு, சரி அப்போ வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் கூட வரீங்களா, நமக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எனக்கு அந்த அட்ரஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை கூப்பிட்றாரு. அந்த டிரைவர் இல்லை நான் இப்போ தான் வேலைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. பட் சரவணன் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அந்த டிரைவரோட போய் அந்த இடத்த மீட் பண்ண போகிறாரு. ஆதி வந்து சரவணன் கையில் ஒரு செக்கும் கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்கள மீட் பண்ண உடனே இந்த செக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரவணனும் அந்த செக்கை வாங்கிட்டு, இது என்னோட பொறுப்பு மச்சான், நீ தைரியமாக ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை மீட் பண்ண கிளம்புறாரு. அதோடு இந்த எபிசோட் முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.